முழுமையான இந்த போர் எத்தனை நாள் நீடிக்கும் சார்? இந்த போர் என்பது தொடர்ந்து இரு தரப்பிலும் தாக்குதல்கள் தொடங்கி விடணும். நீங்கள் கூறியது போலவே ஃபுல் ஃபிளட்ஜ்டு வார் கொண்டு போயிட்டு எப்போ முடியும் இது? The nature of kinetic warfare. இது kinetic warfare சொன்னா ஒருத்தரை சுட்டுக் கொள்வது, ஒருத்தர் இது மாதிரி பீரங்கியாலோ இல்லை விமானத்தாலோ இல்லை ஸ்மால் ஆர்ம்ஸ் துப்பாக்கிகளாலோ சுட்டுக் கொள்வது இது கைனடிக் வார்ஃபேர் அப்படின்னுவாங்க. இந்த நேச்சர் ஆஃப் வார்ஃபேர்ல இப்போ நடந்துட்டு இருக்கிறது நான் கான்டாக்ட் கைனடிக் வார்ஃபேர். ஒருத்தர் தொட்டுக் கொள்ளாமல் நாம் தாக்கிக் கொண்டு இருக்கிறோம். சரி, டைரக்டா நம்ம அவர்கள் போர் வீரர்களோ நம் போர் வீரர்களோ நேருக்கு நேர் மோதவில்லை. இந்த நிமிடம் வரை நம் விமானங்கள் இதுவரை அவர்கள் வான்வெளிக்குள் போகவில்லை. நம் கப்பல் படை விமானங்கள் அவர்கள் போர்ட்டுகள் அதாவது துறைமுகங்களை தாக்கவில்லை. ஆனால் நாம் அவர்களுக்கு பதில் தாக்குதல்கள் செய்திருக்கும் இடங்களை பார்த்தால் கராச்சி முதல் பெஷாவர் வரை, இஸ்லாமாபாத் முதல் லாகூர் வரை எல்லா முக்கியமான நகரங்களும் தாக்கப்பட்டுள்ளன. நாம் நமது முழு படைபலத்தை இறக்கும் முன்னே பாகிஸ்தான் அவர்களின் முக்கிய நகரங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் வான்வழி முழுமையாக அவர்களின் வான்வழியில் அவர்களின் விமானப்படையின் பலம் முழுமையாக இழந்துள்ளது. அவர்களின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது நாம் அவர்கள் நாட்டுக்குள் சென்று தாக்கும் அந்த அவர்கள் கட்டிய இருந்த சைனாவால் கொடுக்கப்பட்டிருந்த அரண் செயலிழந்துள்ளது. XU-9 என்று சொல்லக்கூடிய ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், அவர்கள் ரேடார்கள் செயலிழந்துள்ளன. அவர்கள் கம்யூனிகேஷன் சென்டர்ஸ் தகவல் பரிமாற்றம் செய்யக்கொள்ளும் ராணுவங்கள் தகவல் பரிமாற்றம் என்பது ஒரு முக்கியமான அம்சம். அந்த அம்சத்தில் அவர்கள் தகவல் பரிமாற்றம் செய்வதற்கு பல இடங்களில் அவர்களை கமாண்ட் சென்டர்ஸ், இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் என்று அவர்கள் அமைத்திருப்பார்கள். அதையும் நாம் துல்லியமாக தாக்கியுள்ளோம். இதனால் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் தகவல் செல்லாதவாறு நாம் தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது பாகிஸ்தானின் போர் பலத்தையும் பாகிஸ்தான் போர் செய்யும் தன்மையையும் வெகுவாக குறைத்துக் கொண்டு வருகிறோம். இப்போ பாகிஸ்தான் ராணுவத்தை ஒரு முடக்கும் செயலில் தான் ராணுவம் ஈடுபட்டு வருகிறது. நேருக்கு நேரான சண்டை இதுவரை நடக்கலன்னு சொல்றீங்க. ஆனால் பாகிஸ்தானோட கடந்த ஒரு 3 போர்களிலும் அதன் பின்னர் கார்கில் ஒரு இன்ஃபில்ட்ரேஷன், அந்த கார்கில் போரில் உள்ளிட்ட அந்த 4 போர்களிலுமே பாகிஸ்தான் ராணுவம் ஒரு கடுமையான தோல்வியை அடைந்த சூழ்நிலையில் இப்போதும் அந்த போர் சூழலை மேலும் உருவாக்குவதற்கு அது என்ன காரணம் சார் பாகிஸ்தான் எனக்கு நினைக்கிறீங்க? அவங்க டெரரிஸ்டுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க, தீவிரவாதிக இயக்கங்களை உருவாக்குற ஒரு டெரர் ஃபேக்டரியாகவும் இருக்குங்கிறது உலகம் முழுவதும் அது வெளிச்சமாகி விட்டது நீங்கள் கூறியது போலவே. இருந்த போதிலும் தொடர்ந்து இந்தியாவில் இந்த தாக்குதல் முயற்சி மற்றும் அதற்கான வலிமை இல்லாத சூழ்நிலையில் கூட ஒரு சண்டைக்கு வரக்கூடிய அந்த முயற்சிக்கு என்ன திட்டத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? ஒரு காரணமும் இல்லைங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தாக்கப்பட்டனர். அவர்கள் நாட்டினுள் அவர்கள் கஞ்சிமிட்டும் நேரத்தில் நாம் துல்லியமாக தாக்குதல்களை செய்துள்ளோம். அதற்கு அவர்கள் பதிலடி கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் மக்களிடம் அவர்கள் ராணுவம் அவர்களுக்கே கட்டியிருந்த ஒரு பிம்பம், எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் மிக வலிமையான ராணுவம், இந்திய ராணுவம் எங்களுக்கு இணை இல்லை அப்படி என்று ஒரு பிம்பத்தை பாகிஸ்தான் மக்களிடையே கட்டி அமைத்து இருந்தனர். அந்த பிம்பம் மெதுமெதுவாக சில்லாக உடைந்து கொண்டு இருக்கிறது. இப்போது இல்ல கடந்த 4 போர்களிலுமே அந்த பிம்பம் உடைந்து நொறுங்கிதான் இருக்கிறது. அது கார்கில் இல்ல, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். 4 போர்களிலும் கான்டாக்ட் வார்ஃபேர் என்று ஒண்ணு நடந்தது. நம் படைகள் அவர்கள் படைகளை நேருக்கு நேர் ஐ டு ஐ மோதி கொண்டனர். ஆமா, இந்த முறை வான்வழியிலும் நம் விமானங்களும் அவர்கள் விமானங்களும் மோதிக்கொண்டன, அல்லது நிலப்பரப்பிலும் அவர்கள் படைகளும் நம் படைகளும் மோதிக்கொண்டன. ஆனால் இந்த சமயத்தில் நாம் நேருக்கு நேர் எங்கே மோதி இருக்கிறோம் என்று நீங்கள் தெரிவித்தால் அதற்கு நான் அடுத்த பதில் கோர முடியும்.